டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி இளையோருக்கும் மாணவருக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி இஸ் a சென்டர் ஃபார் கரியர் கைடன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். 1997 இப்போ 2024 வரைக்குமே 27 ஆண்டுகளாய் இந்த இளைஞர் பணியையும் மாணவர் பணியையும் செய்து வருகிறது. இந்த 28வது ஆண்டிலே இந்த பணிகளை இளையோருக்காகவும் மாணவருக்காகவும் பல்வேறு விதங்களில் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ இந்த ஒரு காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி உதவித்தொகை. ஸோ நிறைய ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் பற்றி நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போவும் ஒரு சில கல்வி உதவித்தொகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காணொலிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க். ஸோ கேவிபி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இது மல்டி இயர் ஸ்காலர்ஷிப், 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேவிபி கரூர் வைசியா பேங்க் அவங்க தான் இந்த ஸ்காலர்ஷிப் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் பெறுவதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 28 நவம்பர் 2024, 28 நவம்பர் 2024 இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி நாள். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளிகபிள், ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பை பெறுவதற்கு யாரெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ த ப்ரோக்ராம் எய்ம்ட் இஸ் டிசைன் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் government aided colleges who are pursuing their education in fields such as medical, engineering, agriculture, arts and science, banking related financial courses, emerging areas like artificial intelligence, AI and machine learning. ஸோ இந்த துறைகளில் யாரெல்லாம் உங்களுடைய அண்டர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்க்கு என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ, இந்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க இந்த கேவிபி ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் உங்களை அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஸோ இந்த 3 மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களை சேர்ந்த இளையோர் இந்த கேவிபி ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெடிக்கல், என்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேங்கிங் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் கோர்சஸ், எமர்ஜிங் டிசிப்ளின், ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இந்த கோர்சஸ் யாரெல்லாம் இந்த வருஷம் என்ரோல் பண்ணியிருக்காங்கோ அவங்க இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்கள ஸ்காலர்ஷிப்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். அதே போல் ஒன்லி ஃபஸ்ட் இயர் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு என்ரோல் பண்ண முடியும். ஒன்லி ஃபஸ்ட் இயர் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் என்ரோல் பண்ண முடியும். அவங்க தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா சேர்ந்த மாணவிகள், இளையோர்கள் ஸோ இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கணும் ப்ரீவியஸ் கிளாஸ் இந்த சென்ஸ் நீங்கள் கடந்த வருடம் 12ஆம் வகுப்பு படித்திருப்பீர்கள். ஸோ அந்த 12ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அவங்க இதுக்கு எலிஜிபிள். அதே போல் அவங்களுடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். சரிங்களா? எல்லா சோர்ஸ்லேருந்தும் அவங்க குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் 6 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் என்ன பண்ணலாம், அவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கரூர் வைசியா பேங்க்கில் அண்ட் பட்டி ஃபார் ஸ்டடியில் இருக்கிற எம்ப்ளாயீஸோட பசங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் கிடையாது. ஸோ மற்றவர்கள் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல் இது செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸாக படிக்கிறாங்க இல்லையா, ஸோ மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோர்ஸாக படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. அதே போல் ஒன்லி கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், சரிங்களா, அரசு நிறுவனங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்களில் படிக்கக்கூடிய இந்த மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் ரூபாய் இது மல்டி இயர் ஸ்காலர்ஷிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 1 லட்சம் ரூபாயை மல்டி இயர் ஸ்காலர்ஷிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கணும், ஸோ கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஒரு
ஐடி ப்ரூஃபாக கொடுக்கலாம். அதே போல் கரண்ட் இயர் நீங்கள் அட்மிஷன் ப்ரூஃப், மேபி உங்களுடைய ஃபீ ரெசிப்ட், இன்ஸ்டியூஷன் ஐடென்டி கார்டு இல்லைனா போனஃபைட் சர்டிஃபிகேட், இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அட்மிஷன் ப்ரூஃபாக கொடுக்கலாம். அதே போல் காப்பி ஆஃப் 10th and 12th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்ஸ் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி உங்களுடைய சைன் போட்டு நீங்கள் அந்த காப்பியை வந்து நீங்கள் 10th and 12th மார்க் ஷீட்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே போல் ஃபேமிலியோட இன்கம் ப்ரூஃப், ஸோ அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய சேலரி ஸ்லிப்போ இல்லை வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஆத்தரைஸ் லெட்டரோ நீங்கள் என்ன பண்ணணும், இன்கம் ப்ரூஃப்காக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே போல் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட், ஸோ எந்த ஒரு மாணவனோ மாணவியோ இளைஞரோ இதை அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே போல் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் இது கூட நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு பட்டி ஃபார் ஸ்டடி இங்கே இருக்குது பாருங்கள், buddyforstudy.com, அதில் வந்து நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதில் அப்ளை நவ், இங்கே அப்ளை நவ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அப்ளை நவ் கொடுத்துட்டு உங்களுடைய லாகின், நீங்கள் பேசிக் உங்களுடைய லாகின், உங்களுடைய ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ், இந்த கேவிபியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அங்கே உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸை வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷனாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுடைய மார்க் ஷீட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, பேங்க் டீட்டெயில்ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸோ எஜுகேஷன் டீட்டெயில்ஸோ, இதெல்லாமே ஒரு சாஃப்ட் காப்பியாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஓகே கொடுக்கணும், அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதை ப்ரிவியூ பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஓகே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் அப்படின்ற பட்டனை கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்பிச்சிடலாம். ஸோ இது முடித்த பிறகு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மொபைல்லையும் இல்லை உங்களுடைய மெயில் ஐடியிலையும் அது வரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே முடித்த பிறகு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட்டாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து சேரும். சரிங்களா? இந்த கரூர் வைசியா பேங்க் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25, ஸோ கேவிபி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25க்கு நீங்கள் எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்கான இறுதி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 28 நவம்பர் 2024, 28 நவம்பர் 2024 அதற்கான இறுதி நாளாக இருக்கிறது. ஸோ இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை வளமுள்ள செழிப்பான எதிர்காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.